ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன சமையல் அப்படின்னா எல்லா காய்கறியும் போட்டு ஒரு சாம்பார் சாதம், கதம்ப சாம்பார் சாதம் தான். இதில் வந்து பிசிபேலாபாத் ஸ்டைலில் நான் பண்ண போகிறதில்ல. நார்மல் சாம்பார் சாதம். அதில் வந்து நான் என்னோடய ஸ்டைலில் பண்ண போகிறேன். நீங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். என்னோடய சமையல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அப்புறம் என்னோடய சமையலுக்கு ஏதாவது உங்களுக்கு அதில் குறையோ நிறையோ எது தெரிஞ்சாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்கள் கமெண்ட்ஸை நான் வரவேற்கிறேன். எந்த ஊர்லேருந்து பார்க்குறீங்க அப்படிங்கிறதையும் கொஞ்சம் போடுங்க. அப்போ வந்து நான் எந்த ஊர் நீங்கள் அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் சமைக்க ஆரம்பிக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு காமிக்கிறேன். சாம்பார் சாதத்துக்கு கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். விட்டுட்டு இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு நான் வந்து சாம்பார் வெங்காயம் கிடச்சா ரொம்ப நல்லது, இது போடுங்க. அப்புறம் ஒரே ஒரு பெரிய வெங்காயம். இதில் வந்து நான் கடுகு, உளுத்தம்பருப்பு, வெந்தயம் எதுவுமே தாளிக்கலை. ஏன்னா நம்ம லாஸ்ட்டில் தான் தாளிக்க போகிறோம். இது வந்து ஜஸ்ட்டு இந்த வெங்காயம் வதங்கிறதுக்கு நான் ஒரு 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு இதை ஒண்டி நான் வதக்கிக்கிறேன். இதுக்கு ஒரு தனி டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் கிடைக்கும். அதனால் இது வதங்கிட்டு இருக்கட்டும். நான் என்னெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் சாம்பார் சாதத்துக்குன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். நான் வந்து ஒரு 1.5 கப்பு பருப்பு அதிகமாக தான் எடுத்து வச்சுருக்கேன். 1.5 கப்பு பருப்பு. 1.5 கப்பு பருப்புக்கு எந்த கப்புன்னு காமிக்கிறேன். நீங்கள் எந்த கப் வேணாலும் உங்களோட அளவு, நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிற மெம்பர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி. இந்த கப் தான் நான் ரெகுலராக யூஸ் பண்ணுவேன். இந்த கப்பில் 1.5 கப் பருப்பு எடுத்து ஒரு 1 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். அப்புறம் இது பார்த்திங்கன்னா, இந்த அரிசி ஜீரக சம்பா பச்சரிசி. இது வந்து புது அரிசி, நல்லா குழையும். இதுவும் நான் ஊர்லேருந்து வாங்கின அரிசி தான், ஜீரக சம்பா பச்சரிசி. இது வந்து 2 கப்பு, 1.5 கப்பு பருப்புக்கு 2 கப்பு அரிசி ஒரு இது அலம்பி வச்சுருக்கேன். இது இப்போ தான் வாஷ் பண்ணேன். அப்புறம் ஒரு 5 தக்காளி ஹாட் வாட்டரில் வாஷ் பண்ணி வச்சுக்கிறேன். 5 தக்காளி. அப்புறம் காய்கறி என்கிட்ட என்ன காய்கறி எல்லாம் இருக்கோ எல்லாமே போட்டிருக்கேன். நீங்கள் கூட அந்த மாதிரி போட்டுக்கலாம். எவ்வளோ காய்கறி என்னெல்லாம் மிச்சம் இருக்கும். இந்த காலிஃப்ளவர் கூட ஒரு கொஞ்சம் இருந்தது, அதையும் நான் போட்டிருக்கேன். இங்கே பாருங்கள், கேரட்டு, பீன்ஸு, லாங் பீன்ஸு, எல்லா காய்கறியுமே நான் சேர்த்துருக்கேன். ஒரே ஒரு சௌச்சௌ, ஒரு முள்ளங்கி எல்லாம் போட்டிருக்கேன். அப்புறம் இந்த மாதிரி முருங்கைக்காவை ரொம்ப பெருசாக நறுக்கி வச்சுருக்கேன். இது காரணம் நான் சொல்கிறேன். ஆக்சுவலி இந்த மாதிரி நறுக்கிறது எதுக்குன்னு. மீதி இதுதான் என்னோடய சாம்பார் சாதத்துக்கு தேவையான காய்கறி ஐட்டம்ஸு. இப்போ நம்ம எப்படி பண்ணுறது. 2 கத்திரிக்காய் லாஸ்ட்டில் போடுறதுக்கு நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது இதில் எல்லா காய்கறியும் நம்ம போட்டுக்கலாம். என்ன காய்கறி நறுக்கணுமோ காய்கறியும் பருப்பும் வந்து இந்த சாதத்துக்கு நிறைய இருக்கணும். ஒரே ஒரு கப்பு சாப்பிட்டாலே ரொம்ப ஃபுல்லாக நியூட்ரிஷியஸாக இருக்கும் நம்மளுக்கு. இங்கே பாருங்கள் எவ்வளோ காய் இருக்குது அப்படின்ட்டு. காய்கறி, பருப்பு இதுதான் அதிகமாக இருக்கும். இந்த அளவுக்கு கட்டி பெருங்காயம் அதையும் போட்டுக்கிறேன். ஃபஸ்ட்டே ஆயிலில் போட்டிருக்கணும், மிஸ் பண்ணிட்டேன். ஆனால் கரைஞ்சிரும், சாம்பார் சாதங்கிறதுனால கரைஞ்சிரும். அப்புறம் ஒரு டீஸ்பூன் மஞ்சள் பொடி. சாம்பார் சாதத்துக்கு நல்லா 2 ஸ்பூன் சாம்பார் பொடி போட்டுக்கிறேன். இது ரொம்ப காரம்லாம் இருக்காது. அதே சமயம் காரமே இல்லைன்னு சொல்ல முடியாது, காரம் இருக்கும் மீடியமாக. சாம்பார் பொடி ரெசிபி நான் சீக்கிரமாக அப்லோட் பண்ணுறேன். 2 வியூவர்ஸ் கேட்டிருந்தாங்க. இதை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சுட்டு லைட்டாக இப்படி வதக்கி விட்டுடலாம். இது கூடவே இப்போ வந்து நம்ம இந்த தக்காளி அரைச்சிருக்கோம். சிம்மில் தான் அடுப்பு வச்சுருக்கேன். இந்த ஒரு 5 தக்காளியை 1-2 அரைச்சிருக்கேன். நான் ரொம்ப நைஸாகவும் அரைக்கலை, 1-2 அரைச்சிருக்கேன். இங்கே பாருங்கள், எங்கேயும் அடியில் பிடிக்கலை பாருங்கள். சிம்லேயே வச்சு நம்ம எப்போவுமே வேலை பார்த்துக்கணும், நம்ம ரெடி ஆகிற வரைக்கும். இல்லைன்னா டக்குன்னு இதாகிடும், அடி பிடிச்சிடும். இந்த சாம்பார் சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இங்கே பாருங்கள், கத்திரிக்காவை இப்படி நான் அடுப்பில் வச்சுட்டு எப்போவுமே இந்த மாதிரி கட் பண்ணிவிடுவேன். இதை தண்ணியில் போடுறது எல்லாம் பண்ணுறதில்ல, நல்லா வாஷ் பண்ணிடுறது.
நிறைய கத்திரிக்காய் வந்து நம்ம காய்க்கு பண்ணணும் அப்படின்னா நம்ம தண்ணியில் போட்டு வச்சுக்கலாம். என்ன தான் போட்டாலும் சில சமயம் வந்து கருப்பாயிடும். இது ரொம்ப டேஸ்டியாக இருக்குது இந்த கத்திரிக்காய். நேற்றுக்கு எண்ணெய் கத்திரிக்காய் பண்ணி குழம்பு பண்ணியிருந்தேன், சூப்பராக இருந்தது. அதனால் இதை நான் சாம்பார் சாதத்துக்கும் போடுறேன். ஊறிட்டுருக்கிற பருப்பை போட்டுடலாம், நிறைய பருப்பு. ஏன்னா வந்து இது இந்த சாதமே வந்து ஃபுல்லாக உங்களுக்கு நியூட்ரிஷியஸ். நீங்கள் வந்து நிறைய சாப்பிட்ணுன்னு இல்லை, கொஞ்சம் சாப்பிட்டாலும் நல்ல எனர்ஜெட்டிக்காக இருக்கும். இந்த அரிசியும் சேர்த்துடுறேன். இந்த சாதத்துக்கு வந்து நான் புளி போட மாட்டேன். ஏன் அப்படின்னா பருப்பு காய் இதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு சரியாக வேகாது. இன்னொன்று, வெறும் தக்காளியில் இந்த சாம்பார் சாதம் பண்ணும்போது ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நீங்கள் ஒரு தடவை பண்ணி பாருங்கள், எல்லாம் மாட்ரேட்டாக இருக்கும். புளிப்பு, காரம், நமக்கு உப்பு, காய்கறி டேஸ்ட்டு ரொம்ப எம்மியாக இருக்கும். சாம்பார் சாதம் கொஞ்சம் நல்லா குழைவாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம 2 டம்ளர் அரிசி எடுத்திருக்கோம், 1.5 கப்பு பருப்பு எடுத்திருக்கோம். அதுக்கு எவ்வளோ தண்ணி நான் சேர்க்குறேன்னா இந்த ஜாரில் ஊற்றிட்டேன், அதனால் உங்களுக்கு அளவு காமிக்கலன்னு நினைக்காதீங்க. அளவு என்ன அப்படின்னா 2 டம்ளர் அரிசிக்கு நம்ம 4 டம்ளர் தண்ணி ஊற்றுவோம் இல்லையா, இப்போ வந்து 6 டம்ளர் கிட்டத்தட்ட ஊற்றணும் எல்லாத்துக்கும் சேர்த்து. 2 டம்ளருக்கு பருப்பு கணக்கு எடுத்துக்காதீங்க, 2 டம்ளர் அரிசிக்கு 6 டம்ளர் தண்ணி. நல்லா குழைவாக வரும், பருப்புக்கும் சேர்த்து தான் அந்த தண்ணி. அதனால் நீங்கள் இப்போது சப்போஸ் வந்து 1 டம்ளர் பருப்பு ஒரு 1.5 டம்ளர் அரிசி அப்படி போட்டிங்கனாலும் 1.5 டம்ளர் அரிசிக்கு 3 டம்ளர் தண்ணி ஊற்றுவோம் இல்லையா, 3 டம்ளருக்கு பதிலாக ஒரு 4.5 டம்ளராக ஊற்றிக்கோங்க. அரிசிக்கு 3 மடங்கு தண்ணி ஊற்றிக்கோங்க, அப்போ கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து நான் ஃபைனலாக இந்த முருங்கைக்காவை இவ்வளோ பெருசாக போடுறேன். ஏன் இந்த மாதிரி பெருசாக போடுறேன் அப்படின்னா முருங்கைக்காய் குழஞ்சிரும். நீங்கள் சாதத்தை மிக்ஸ் பண்ணும்போதே அந்த முருங்கைக்காய் குச்சி குச்சியாக சாதத்தில் உங்களுக்கு மிக்ஸ்அப் ஆகிடும். இந்த மாதிரி பெருசாக போடும்போது நல்லா வெந்து மேலே நிற்கும். சாதத்தை திறந்த உடனே நம்ம அந்த முருங்கைக்காவை மட்டும் ஒரு ஸ்பூனால் எடுத்துடலாம். எடுத்து குழந்தைங்களுக்கு தனியாக கொடுக்கணுன்னாலும் கொடுக்கலாம். இல்லை நம்ம பெரியவங்க தான், குழந்தைங்க எல்லாம் பெரியவங்க தான் இருக்கோன்னா நம்ம பெரியவங்க தனியாக சாப்பிட்டுக்கலாம். பட் சாதத்தோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா குச்சி குச்சியாக அந்த முருங்கைக்காய் வந்து உள்ளே மிக்ஸ்அப் ஆகிடும், சாப்பிடும்போது குச்சி குச்சியாக வரும். அதனால் சாம்பார் பொடி, மஞ்சள் பொடி, பெருங்காயம், உப்பு, காய்கறி, பருப்பு, அரிசி. இப்போ வந்து இதில் ஒரு சின்ன பீஸ் ஆஃப் வெல்லம் அது போட்டால் நல்ல பேலன்ஸ்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த அளவு வெல்லம். சப்போஸ் உங்களுக்கு இந்த மாதிரி வெல்லம் சேர்க்கறது பிடிக்காதுன்னா சேர்க்காதீங்க, உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி. பட் இது போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும், அதனால் நான் போடுறேன். குக்கரை மூடிக்கலாம். மூடி கரெக்டாக 3 விசில் விட்டுக்கலாம். நீங்கள் யூஸ் பண்ணுற அரிசியை பொறுத்து. அரிசி 3 விசிலுக்கு சரியாக வேகாது, பருக்கையாக இருக்குன்னா 1 விசில் எக்ஸ்ட்ரா விட்டுக்கோங்க. இந்த அரிசி வந்து 3 விசிலுக்கு குழஞ்சி வெந்துடும், அதனால் நான் 3 விசில் விட்டுக்கிறேன். எப்போவுமே நம்ம எல்லோரும் குக்கரில் பண்ணுற சாம்பார் சாதம் தான். சின்ன சின்ன டிப்ஸு நான் உங்களுக்கு அதில் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். இது ஒரு பெரிய அதிசயமாக நான் வீடியோ போட்டிருக்கேன் அப்படின்னு நினைக்காதீங்க. நிறைய பேர், நிறைய யூடியூபர்ஸ் ஃபஸ்ட் கிளாஸாக பண்ணி நிறைய போட்டிருக்காங்க. எனக்கு அதுவும் நான் பார்த்துருக்கேன். என்னோடய ஃபேவரைட் சேனல்ஸ் எல்லாம் இருக்குது, நான் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக பார்ப்பேன். இப்போ இது வந்து நான் என்னென்னா என்னோடய ஸ்டைலு நான் உங்களுக்கு பண்ணி காமிச்சிருக்கேன். நீங்கள் இந்த ஸ்டைல் பிடிச்சிருந்தா இதில் ஒரு சிலது நான் எந்த யூடியூப் சேனல் பார்த்தாலும் அவங்க சொல்கிற சில டிப்ஸ் எல்லாம் நல்லாயிருக்கும், அதை நான் எடுத்துப்பேன். அது ஆக்சுவலாக ரொம்ப டேஸ்ட்டை கூட்டுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி என்னோடய சேனலில் சில டிப்ஸ் உங்களுக்கு கிடைக்கலாம். அதுக்காக தான் நான் இந்த மாதிரி பிகினர்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும், அதுக்காக தான் நான் போட்டிருக்கேன். தாளிச்சி கொட்டுறதுக்கு 1 ஸ்பூன் நெய், கடுகு 1 ஸ்பூன், கடுகு வெடிக்க ஆரம்பிக்கும் போது 1 ஸ்பூன் ஜீரகம், அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு கருவேப்பிலை போட்டுருங்க. இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரி மேலே நிற்கும் இந்த முருங்கைக்காய், இதை நம்ம தனியாக எடுத்துக்கலாம். இந்த சாம்பார் சாதம் நல்ல ஜூஸியாக இருக்கும், உங்களுக்கு கெட்டியாக இருக்காது. சாம்பார் சாதம் தளர இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஒரு 5 பீஸ் முருங்கைக்காய் போட்டிருந்தேன், 5 பீஸும் எடுத்துட்டேன். பார்த்தீங்களா, எடுத்தாச்சு. இப்போ நம்ம அந்த நெய்யை மேலே போட்டுக்கலாம், இந்த தாளிச்சி கொட்டினதை.
வேணும்னா உங்களுக்கு நெய் பிடிக்கும்னா இன்னும் கூட நெய் போட்டு சாப்பிட்டுக்கலாம். பட் நமக்கு வந்து கொஞ்சம் எண்ணெய், நம்ம ஆல்ரெடி எண்ணெய் ஊற்றிருக்கோம், 1 ஸ்பூன் நெய் போட்டிருக்கேன். இன்னும் இதில் நல்லா நெய் போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். இன்னொரு 2 ஸ்பூன் நெய் குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுக்கும்போது நெய் நம்ம கண்டிப்பாக சேர்த்து போட்டு கொடுக்கலாம். இந்த சாம்பார் சாதம் நீங்களும் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.